வேங்கைப்பட்டினம் என்ற ஊரில் ராஜகோபால் என்ற மிகப்பெரிய வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வருகிறார். சொந்தமாக மளிகை கடை ஒன்றை அந்த ஊரில் நடத்தி வரும் ராஜகோபால் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரராகவும் இருக்கிறார். இந்நிலையில் ஒரு நாள் தனது மளிகை கடைக்கு மொத்தமாக சரக்குகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காக வெளியூருக்கு செல்வதற்காக ராஜகோபால் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் ராஜகோபாலின் மளிகை கடை காவலாளி ஒருவன் ஓடி வந்து ராஜகோபாலை வெளியூருக்கு செல்ல வேண்டாம் என்று கூறி தடுத்து நிறுத்துகிறான். இதை பார்த்து குழம்பி போன ராஜகோபால் அந்த காவலாளியிடம் எதற்காக என்னை வெளியூருக்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த காவலாளி ராஜகோபாலிடம், ஐயா, தாங்கள் செல்லும் வாகனம் ஆற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாவது போல் நேற்று நான் கனவு கண்டேன். அந்த கனவை நினைத்து எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து இன்று நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறான். காவலாளி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ராஜகோபால் தனது பயணத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறார். மறுநாள் அந்த காவலாளி சொன்னதைப் போலவே ராஜகோபால் பயணம் செய்வதாக இருந்த அந்த பேருந்து ஆற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளான தகவல் ராஜகோபாலுக்கு தெரிய வருகிறது. இதனால் மிகவும் அதிர்ச்சி அடைந்த ராஜகோபால் உடனடியாக அந்த காவலாளியை அழைத்து தனது உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்து அவனுக்கு நிறைய பண உதவிகளையும் செய்து அனுப்புகிறார். இந்நிலையில் சில நாட்கள் கழித்து ராஜகோபால் தனது மகளுக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறார். அப்போதும் அந்த காவலாளி ஓடி வந்து ராஜகோபாலை தடுத்து நிறுத்தி, ஐயா, தாங்கள் இன்று சம்பந்தம் செய்ய போகும் மாப்பிள்ளை அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு உங்கள் மகளை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துவதாக நான் கனவு கண்டேன். ஆகையால் இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம், தயவு செய்து நிறுத்தி விடுங்கள் என்று கூறுகிறான். இதை கேட்ட ராஜகோபால் அந்த காவலாளி ஏற்கனவே தனது உயிரை காப்பாற்றியவன் என்ற காரணத்தால் அவன் சொன்னதை அப்படியே நம்பி அந்த திருமணத்தை நிறுத்தி விடுகிறார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து தான் பார்த்த அந்த மாப்பிள்ளை மிகப்பெரிய குடிகாரன் என்பதும் அவனது குடும்பமே குடிக்கு அடிமையான குடும்பம் என்பதும் ராஜகோபாலுக்கு தெரிய வருகிறது. உடனே ராஜகோபால் மீண்டும் அந்த காவலாளியை அழைத்து, எனது உயிரை காப்பாற்றியது போலவே எனது மகளின் வாழ்க்கையையும் நீ காப்பாற்றி விட்டாய் என்று சொல்லி அவனுக்கு நிறைய பரிசுகளையும் பணத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இப்படியே சில நாட்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் மீண்டும் அந்த காவலாளி படபடப்புடன் ராஜகோபாலின் வீட்டுக்கு வருகிறான். உடனே ராஜகோபால் அந்த காவலாளியை பார்த்து, எதற்கு இவ்வளவு பதட்டமாக ஓடி வருகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த காவலாளி ராஜகோபாலிடம், ஐயா, நமது மளிகை கடையில் இருக்கும் அனைத்து பொருட்களும் திருடு போவது போல் நான் கனவு கண்டேன். ஆனால் காலையில் எழுந்து பார்க்கும் போது உண்மையிலேயே மளிகை கடையில் இருக்கும் அனைத்து பொருட்களும் திருடு போயுள்ளது என்று கூறுகிறான். இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்த ராஜகோபால் தினமும் நன்றாக தூங்கி கனவு காணும் ஒருவனை காவலாளியாக வைத்து எனது பொருட்களை எல்லாம் இழந்து விட்டேனே என்று புலம்பிக் கொண்டே தனது கடையை நோக்கி ஓடுகிறார்.